முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் பெருமளவிலான எரிவாயு வளம் இருப்பதாக அகழ்வாராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அறிவித்துள்ளது. கண்டியில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி இது குறித்து கருத்து வெளியிட்டார். கண்டி நகரசபையின் நிர்வாக குழு மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட குழுவினர் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். විශාල ගෑස් විදියක් අපේ මුහුදු පතුලෙන් අපිට ලැබුණයි. எமது கடற்பரப்பிற்கு அடியில் பெருமளவிலான எரிவாயு வளம் காணப்படுகிறது. இதனை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் மக்களிடம் அறிவிப்பதே சிறந்தது என நான் கருதினேன். இதனால் இந்த விடயம் தொடர்பில் எனது செயலாளர் ஊடகங்களுக்கு நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார். இரண்டாவது கிணற்றிலும் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றோம். இதில் ஒரு கட்டடத்துக்குள் 3 கிணறுகள் அடங்குகின்றன. கடவுளின் ஆசீர்வாதத்துடன் எமக்கு எண்ணெய் வளம் கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறானதொரு நல்ல செய்தி நான் கண்டியில் இருக்கும் போது கிடைக்க வேண்டும். அதாவது நாம் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்ற நல்ல செய்தியும் கிடைக்கும். கண்டி மட்டுமல்ல, கொழும்பு நகரமானது வரலாற்றில் எம்மால் வெற்றி கொள்ள முடியாமல் போனது ஒரு தொகுதியாகும். இந்த முறை கொழும்பு நகரில் கூட்டமைப்பு பாரி வெற்றி அடையும் என்பது உங்களுக்கு தெரியும். தொம்பே போலீஸ் நிலையத்தில் புதிதாக உத்தியோகத்தர்கள் குழு வந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட அமைதியின்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். தொம்பே போலீஸ் நிலையத்தில் இதுவரை காலமும் கடமையாற்றிய உத்தியோகத்தர்கள் தற்காலிகமாக கம்பகா போலீஸ் தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட கயான் ராசங்க என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய தொம்பே போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட 5 உத்தியோகத்தர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். கயானின் பூத உடல் நேற்றைய தினம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு இறுதிக்கிரியைகள் நாளை இடம்பெற உள்ளன. பல்வேறு குற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 2 வரை கைது செய்து அவர்கள் திருடிய பொருட்களை கைப்பற்றுவதற்காக சென்ற போது அதில் ஒரு சந்தேக நபர் ஜீப்பிலிருந்து வெளியே குதித்ததாக இந்த சம்பவம் இடம்பெற்ற மறுதினம் போலீஸ் ஊடக பேச்சாளரின் கையொப்பத்துடன் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனாலும் சில ஊடகங்களில் குறிப்பிடப்பட்ட வகையில் போலீஸ் ஜீப்பிலிருந்து குதித்தமையினால் குறித்த இளைஞன் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தும் எந்த ஒரு உறுதியான சாட்சியமும் பதிவாகவில்லை என போலீஸ் அதிபரை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று மாலை செய்தி வெளியிட்டிருந்தது. மரணம் தொடர்பிலான ஆரம்பகட்ட விசாரணைகள் தற்போது முடிவடையாத நிலையில் அந்த விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் உடனடியாக இளைஞனின் மரணத்திற்கு காரணமான விடயங்களை வெளியிடுவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். கொரோனாவா நகரசபை எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள எந்த ஒரு வீடுகளையும் இடிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறுகின்ற சுமார் 8000 பேரினது வீடுகளை இடிக்கப் போவதாக கூறியுள்ளனர். இதற்கு பின்னர் அவர்கள் எங்கு செல்வார்கள்? சிலரை வவுனியாவுக்கு செல்லுமாறு கூறியுள்ளனர். மேலும் சிலரை ஹோமாகமவுக்கு செல்லுமாறு கூறியுள்ளனர். எஞ்சுபவர்களை கலனியாற்றில் குதிக்குமாறு கூறியுள்ளனர். அதுதான் நேர்ந்துள்ளது. இதற்காகவா வாக்களிக்கின்றனர்? கொழும்பு நகரம், கொலன்னாவ, கோட்டை மற்றும் அனைத்து பிரதேசங்களையும் காப்பாற்றுவதற்காகவே நான் இருக்கிறேன். இங்கு வாக்களிக்காவிட்டால் 8000 வீடுகளை இடிக்கப் போவதாக கூறியுள்ளனர். இவற்றை எவ்வாறு இடிக்கப் போகின்றனர் என்பதை பார்ப்போம். கொலன்னாவ நகரசபையில் உள்ள வீடுகளை உடைக்க வேண்டாம் என கூறிய பின்னர் இலங்கைக்குள் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் உள்ள இத்தகைய வீடுகளை பாதுகாக்கும் வகையிலான நடவடிக்கைகளை கொழும்பு நகரசபை, கொலன்னாவ நகரசபை, கோட்டை நகரசபை, தெஹிவள, கல்கிஸ்ஸ உள்ளிட்ட பகுதிகளில் நடைமுறைப்படுத்துவோம். நுகைகொடவில் நேற்று மாலை நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டிருந்தார். மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது சிறந்ததல்லவாம். அவர்களது ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டு தற்போது முச்சக்கர வண்டி சிறந்தது அல்ல என கூறுகின்றனர். அவற்றை 4 சிலுகளாக மாற்றி நெனோ டாக்ஸியை கொண்டுவர முயற்சி செய்கின்றனர். இத்தகைய சுய தொழில்களை தொடர்ந்தும் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டுமாயின் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து மாற்றத்தை உருவாக்குவதற்கு இடமளியுங்கள்.
இங்கு நகரசபைக்கான தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னர் இங்கு பசில் ராஜபக்ச சந்தை ஒன்றை திறந்து வைக்க உள்ளார். தற்போது நுகேகொட சந்தையில் வர்த்தக நிலையங்களை யார் பிரித்துக் கொடுப்பார்? நுகேகொட சந்தையின் வர்த்தக நிலையங்களை மிருகான போலீசார் பிரித்துக் கொடுப்பார்கள். இங்கே ஜனநாயகம் உள்ளது. மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் உருவான திட்டம் ஒன்றின் கீழ் கொழும்பை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொழும்பு மேயர் வேட்பாளர் மிலிந்த முருகட புதுக்கடையில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கூறியுள்ளார். புதுக்கடை பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பிரதி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவும் கலந்து கொண்டிருந்தார். உங்களது வாழ்க்கை முறையானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மட்டங்களில் மாற்றமடைந்திருக்கும். முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவின் காலப்பகுதியில் மாற்றமடைந்திருக்கும். குறுகிய கால மாற்றத்தை தவிர பாரிய அளவிலான மாற்றம் ஏற்பட்டது என எம்மால் கூற முடியாது. திட்டமிடலுடன் இதனை முன்னெடுக்காவிட்டால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. திட்டமானது மக்களுடன் உருவாக்கப்படுகிறது. அதனை 4 வருடங்களுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். இவ்வாறு நாம் முன்னோக்கி சென்றால் உண்மையில் இங்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சியிடம் சிறந்த திட்டம் ஒன்று இருப்பதாக அக்கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபைக்காக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கிலான பிரசார நடவடிக்கைகளின் மற்றொரு கட்டம் கரு ஜெயசூரியவின் தலைமையில் பொரளையில் இன்று நடைபெற்றது. எம்மிடம் சிறந்த திட்டம் ஒன்று உள்ளது. இதன் மூலம் கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்ய முடியும். உதவி செய்வதற்கு பலம் வாய்ந்த அரசாங்கம் ஒன்று தேவை என அரசாங்கம் கூறுகிறது. அவ்வாறு அவசியமில்லை. அதற்கு தேவையான நிதியை எம்மால் திரட்ட முடியும். நிதி உதவி செய்வதற்கு பலர் உள்ளனர். கொழும்பு மாநகர சபையில் எமது ஆட்சி நிலவிய போது வங்கியில் 736 மில்லியன் ரூபாய் இருந்தது. பணத்தை தேடிக்கொள்ளும் வழிவகைகளை நாம் நன்கறிவோம். கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்வதற்கு எமக்கு உதவுமாறு நாம் பொரளை மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். අපිට කොළඹ නගරේ දියුණු කරන්න ආශිර්වාද කරන ලෙස මම මේ බොරැල්ලේ ජනතාවගෙන් තමුන්නාසලගෙන් ඉල්ලා සිටිනවා. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச அம்பாந்தோட்டை மீனவ துறைமுகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். நேற்று மாலை அம்பாந்தோட்டை மீனவ துறைமுகத்திற்கு சென்ற சஜித் பிரேமதாச மீனவர்களுடன் கலந்துரையாடினார். மீனவ சமூகம் என்பது எவருக்கும் சுமையில்லாத சமூகம் ஒன்றாகும். இந்த சமூகத்தினரே நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய அளவிலான பணம் சேர்க்கின்றனர். அத்தகைய மீனவ சமூகத்தில் பிளவினை ஏற்படுத்தி பக்கச்சார்பாக வளங்களை பகிர்ந்தளிக்கும் அரசாங்கம் ஒன்றினால் நாட்டை ஒருபோதும் ஒன்றிணைக்க முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு சம உரிமை வழங்கும் நோக்கில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் வேட்பாளர்கள் விசேட தொகுப்பு. இனி செய்திகள் தொடர்கின்றன. சிவில் பாதுகாப்பு குழுக்களுடன் இணைந்து செயற்படுவதன் மூலம் பிரதேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என வலியுறுத்தப்பட்டது. மன்னார் மாவட்ட பிரஜைகளின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துவதற்கு இடம்பெற்ற சிவில் பாதுகாப்பு குழு கூட்டத்தின் போது இது தொடர்பாக வலியுறுத்தப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் முதல் தடவையாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லக்ஸரி விஜயசேன தலைமையில் சிவில் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. வவுனியா மன்னார் பிராந்திய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் TKP கீர்த்தி செல்வா சிவில் நிர்வாகம் தொடர்பாக இங்கு உரை நிகழ்த்தினார். இப்பிரதேசத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் சிவில் பாதுகாப்பு குழுக்களுடனும் போலீசாருடன் இணைந்து செயற்படுமாறு இங்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப், கிராம சேவையாளர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட பெருந்திரளானோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். உலக சிறுவர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கு சுயாதீன தொலைக்காட்சி படப்பிடிப்பு பிரிவும் இணைந்து கொண்டது. உலக சிறுவர் தினத்தை சகல பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடும் போது உலகின் அன்பை பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் சிறுவர்களை தேடி சுயாதீன தொலைக்காட்சியின் படப்பிடிப்பு பிரிவினர் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு சென்றனர். அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரும் பிள்ளைகளை சந்தித்து அவர்களுடன் பொழுதை கழிப்பதற்காக படப்பிடிப்பு கலைஞர்களும் ஏனைய கலைஞர்களும் இணைந்திருந்தனர். கோப்பிக்கடை கலைஞர்கள் ஆடல் பாடல்களில் ஈடுபட்டதுடன் டிகிரி பய கலைஞர்களும் இதில் இணைந்து கொண்டனர்.
தமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இந்த பிள்ளைகள் அதனை சற்று நேரத்திற்கு மறந்து கலைஞர்களுடன் மகிழ்ச்சியாக தமது பொழுதை கழித்தனர். அன்பளிப்புகளை வழங்கி அந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்காக 2 லட்சம் ரூபாவிற்கும் கூடுதலான பெறுமதியுடைய மருந்தூசிகளும் சுயாதீன தொலைக்காட்சி படப்பிடிப்பு பிரிவினரால் வழங்கப்பட்டன. இதே நேரம் லக்கண்ட வானொலி சிறுவர் தினத்தை பேகம வாட்டர்வால் நிலையத்தில் நடத்தியது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த சிறுமியர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. அவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. நேற்றைய தினம் முழுவதும் இடம்பெற்ற நிகழ்ச்சிகளில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பிரதி தலைவி நந்தா இந்திரவன்ச, 306C1 லயன்ஸ் கழக அதிகாரிகளும் லக்கண்ட வானொலி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். சர்வதேச சிறுவர் தினமும் முதியோர் தினமும் நேற்று நாடு பூராகவும் அனுஷ்டிக்கப்பட்டது. யுத்தத்திற்கு பின்னர் மீள்குடியமர்ந்த சிறுவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்குமான பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களூடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு நிதியத்தின் பிராந்திய இணைப்பாளர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச சிறுவர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மாவட்ட ரீதியாக பல்வேறு சிறுவர் தின நிகழ்வுகள் நடைபெற்றன. வடமாகாண சிறுவர்களை உள்ளடக்கியதாக சிறுவர் அபிவிருத்தி நிறுவனம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி காத்தாங்குடி பிரதேச செயலகத்தின் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. காத்தாங்குடி சமுர்த்தி வங்கி கட்டிட தொகுதியில் வைபவம் இடம்பெற்றது. சமுர்த்தி வங்கியின் தலைமை நிலைய பணிப்பாளர் ஈனா குணரட்னம், காத்தாங்குடி பிரதேச செயலாளர் முசம்மில் உட்பட அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். சிறுவர்களுக்கு சேமிப்பு புத்தகங்கள் உட்பட பரிசில்களும் வழங்கப்பட்டன. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு சம்மாந்துறையில் சிறுவர் தின நிகழ்வுகள் வெகு விமரிசையாக இடம்பெற்றன. சம்மாந்துறை வலய கல்வி பணிமனை ஏற்பாடு செய்த நிகழ்வு சம்மாந்துறை அல் மர்ஜான் மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது. சம்மாந்துறை வலயத்தைச் சேர்ந்த 68 பாடசாலைகளிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். சம்மாந்துறை முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலிருந்து மாணவிகள் பதாதைகளுடன் ஊர்வலமாக சம்மாந்துறை அல் மர்ஜான் மகளிர் கல்லூரியை சென்றடைந்தனர். சம்மாந்துறை வலயத்தில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற சம்மாந்துறை தாருல் உலூம் வித்தியாலய மாணவன் MA முஃப்தி அகமது பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சர்வ மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் M புஷ்பகுமார், சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் AMM நௌஷாட் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு சப்ரகமு மாகாண சபை ஏற்பாடு செய்த விழா பின்னவல யானைகள் சரணாலய வளவில் இடம்பெற்றது. மரம், செடிகொடிகள் மற்றும் விலங்குகளுக்கு அன்பு செலுத்துவதை மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிக்கும் வகையில் உலக சிறுவர் தினத்தை பின்னவல யானைகள் சரணாலயத்தில் நடத்துவதற்கு சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் ஆலோசனை வழங்கியிருந்தார். சுமார் 100 யானைகளை கொண்ட இந்த சரணாலயம் உலகில் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா மையமாக மாறி வருகின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாளாந்தம் அதனை பார்வையிட வருகின்றனர். பின்னவல யானைகள் சரணாலயம் அமைந்துள்ள ரம்புக்கனை தொகுதி மற்றும் கேகாலை மாவட்டத்தின் சில பாடசாலை மாணவர்கள் கூட இவ்விடத்தை பார்வையிட சென்றிருக்கவில்லை என்ற தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை அம்மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு சப்ரகமு மாகாண சபை நேற்றைய சிறுவர் தினத்தில் நடவடிக்கை எடுத்தது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கனக ஹேரத், வசந்த லக்ஷ்மன் பெரேரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதியோர்களை பிரதம அதிதியாக கொண்டு சர்வதேச முதியோர் வாரம் மற்றும் சிறுவர் தினத்தையொட்டி மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேச செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட வைபவம் வந்தாறுமூலை விஸ்வ மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் K விமலநாதன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஏறாவூர் பிரதேசத்தில் அண்மைக்கால அரசாங்க பொதுப் பரீட்சையில் சித்தியடைந்த பாடசாலை மாணவர்களுக்கு பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் முதியோருக்கு அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டன. சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன.